Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மும்பை திரையுலகத்தின் பளபளப்பினால் ஈர்க்கப்பட்டு அங்க வந்த 2 பேர் எப்படி அங்க சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க. காவல்துறையிலிருந்து வர்றாங்க, கதவை திறந்துட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் தேடி பார்க்கறாங்க, ரத்த வெள்ளமா இருக்குது தர. அப்புறம் ஒரு டாய்லெட்டுக்குள்ள ஒரு பெரியவருடைய உயிரற்ற உடல் விழுந்து கிடக்குது. இது இறந்து போனவர் யாரு அப்படின்னுட்டு விசாரணையை அங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இது அப்படி லாக் பண்ணிக்கிட்டு வரதான் திருப்பவும் அந்த தனஞ்சயும் அவனுடைய நண்பன் மனோஜும் காலிங் பெல் அடித்து உள்ளே பலுக்கட்டாயமாக உள்ளே நுழைஞ்சி அவரை கொலை பண்ணிடுறாங்க. அப்படி விசாரிக்கும் போது பார்த்தாங்கன்னா அவங்க காவல்துறையை அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு, நீ அவளை மாதிரி இருக்க, நீ இவளை மாதிரி இருக்க, நீ நடிக்க போனீன்னாக்க அவளையெல்லாம் தூக்கி சாப்பிட்ருவ இப்படின்ட்டு கொஞ்சம் சுமாராக இருக்கிற பொண்ணுங்க எல்லாருக்குமே காதில் இந்த மாதிரி வாசகங்கள் ஊழும். தன்னுடைய எதிர்காலம் சினிமா நடிகையாக ஆகிறதுல தான் இருக்குது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அரியரசுதன். தடயம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் தமிழகத்தின் முன்னாள் டிஜிபி திலகவதி மேம் இந்தியா மற்றும் தமிழகத்துல நடந்த பல குற்ற சம்பவங்கள் பத்தி ஒவ்வொரு எபிசோட்லயும் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு குற்ற சம்பவம் பத்தி தான் பேச போறோம். வணக்கம் மேடம். வணக்கம். 100 எபிசோடுகளை தாண்டி வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? மகிழ்ச்சி தான். ஏன்னா ஒவ்வொரு வழக்கோடையும் சேர்த்து நம்ம ஒரு செய்தியும் சொல்கிறோம்னு நினைக்கிறேன். அது மக்கள் பார்க்குறாங்க. நான் அதனுடைய ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது, கமெண்ட்ஸ் நல்லா இருக்குது. ஸோ ஹாப்பி. ஓகே மேடம். அந்த வரிசையில் இன்னைக்கு எந்த சம்பவம், குற்ற சம்பவம் பற்றி பார்க்க போகிறோம்? இன்றைக்கி இப்போ இந்த திரையுலகம் அப்படின்றது இருக்கு, அது கனவு தொழிற்சாலைன்னு சொல்லுவாங்க. இது எல்லாரையும் ஈர்க்குது. அது அத்தியாவசியமாக தேவை. ஏன்னா ஒரு பொழுதுபோக்கு சாதனம், பொழுதுபோக்கும் மனிதனுக்கு தேவையான ஒன்று தான். ஸோ அதனால் அது நம்ம அந்த அளவில் இருக்கணும், அந்த அளவோடு வச்சுக்கணும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த கிளாமர், பளபளப்பு, இது நிறைய இளைஞர்களையும் இளம் பெண்களையும் அதை நோக்கி ஈர்க்குது. அதாவது அவங்கவுங்களுக்கு எந்தெந்த திறமை இருந்தாலும் சரியே, அவனுடைய திறமையை அதில் தான் போய் காட்டணும்னு நினைக்கிறான். ஒரு ஓவியனாக இருந்தாலையும், பாடகனாக இருந்தாலையும், நடிகனாக இருந்தாலையும், இல்லை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவனாக இருந்தாலையும், இது மாதிரியான பல விஷயங்களில் அந்த திரைத்துறைக்குள் கால் வச்சு போகணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா திரையில் வெற்றி பெற்றவர்களை பற்றி கொண்டாடுவது இருக்க, அதுக்காக போடப்படுகின்ற கூச்சல் பெருசாக இருக்குது. அது எல்லாருக்கும் போய் சேருது. ஸோ அதை பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்குமே ஒரு நாள் நாமும் இந்த இடத்துல இருக்க மாட்டோமா, நமக்கும் இவ்வளவு விளம்பரமும் இவ்வளவு வாழ்த்துகளும் இவ்வளவு பணமும் சேர்ந்துடாதா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம் கொடுக்குது. ஸோ அதனால் பல பேர் அதை நோக்கி வர்றாங்க. இதில் மும்பை திரையுலகத்துக்கு இன்னும் கூடுதல் ஈர்ப்பு பாலிவுட்டு. ஏன்னா பிற மாநிலங்களில் வெற்றி பெற்றவர்களெல்லாம் கூட பாலிவுட்டில் கால் பதிக்க வேண்டும் அப்படின்றத அவங்களுடைய முழு வெற்றியின் அடையாளமாக கொண்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதில் போய் கால் வச்சு ஜெயிச்சவங்களும் உண்டு. இப்போ நம்ம ஊரில் பிரமாதமாக பேர் வாங்கினவங்க இருக்காங்க. பட் ஆனால் அங்கே போனாக்க சோபிக்கிறது ரொம்ப சிரமம், சோபிக்கிறது குறைவாக இருக்குது. ஸோ இதெல்லாம் இப்படி இருக்குது. இப்படியாக அந்த மும்பை திரையுலகத்தின் பளபளப்பினால் ஈர்க்கப்பட்டு அங்கே வந்த வெவ்வேறு இடங்களிலிருந்து வந்த வெவ்வேறு பின்னணியை கொண்ட 2 பேர் எப்படி அங்கே சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி இதை சொல்ல உயிரியை இழக்க வேண்டியதாக ஆகுது. அந்த மாதிரியான சிக்கல்லாம் சேருது அவங்களுக்கு. ஸோ அப்படியாக மாட்டிக்கிட்டவங்க 2 பேரை பற்றின விஷயம் இது. 2012 வருஷத்தில் மார்ச் மாதம் 5ஆம் தேதி டெல்லியில் இருக்கக்கூடிய தன்னுடைய தம்பி அனுஜ் அப்படின்றவரை கூப்பிட்டு இந்த கக்கட் அப்படின்றவர் பேசுகிறாரு. கரண் கக்கட். இந்த கரண் கக்கட் சில ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மும்பைக்கு வந்துட்டார்.
அவருடைய நோக்கம் என்னன்னாக்க படம் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றது தான். அப்போ தான் ஒரு ப்ரொடியூசர் ஆகணும் அப்படின்ற நோக்கம் தான் அவருடையது. ஸோ அதுக்காக இங்கே வந்துட்டார். ஸோ இன்றைக்கி தம்பிக்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாருனாக்க, இன்றைக்கி என்னுடைய நண்பர் விஜய் பலண்டே, அந்த விஜய் பலண்டேனுடைய மூலமாக நான் ஒரு அரசியல்வாதியை சந்திக்க போகிறேன். அந்த அரசியல்வாதி அவரிடத்துல இருக்கக்கூடிய பெரிய பணத்தை, பெரிய தொகையை என் மூலமாக இந்த திரைப்பட தயாரிப்பில் முதலீடு செய்ய போகிறாரு. அதனால் என்னுடைய கனவு கடைசியாக உருப்பெறப் போகிறது அப்படின்ட்டு தம்பிக்கிட்ட பேசுகிறார். தம்பிக்கிட்ட பேசிகிட்டு இருந்துட்டு போகிறாரு. அதுக்கப்புறமேல அவங்க தம்பி அது என்னாச்சு இப்போ நீ போன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சில பல மணி நேரங்கள் கழித்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டாக்கா அவர் ஃபோன் எடுக்கிறதே இல்லை. சரி, அன்னைக்கு விட்டுறாங்க. 5ஆம் தேதி விட்டாச்சு, 6ஆம் தேதியும் விட்டாச்சு, 7ஆம் தேதியும் விட்டாச்சு. அப்புறம் அவங்க அம்மாவுக்கு இது எப்படி 3 நாளாக பையன்கிட்ட இருந்து எந்த தகவலுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு மனசில் ஒரு உறுத்தல் ஏற்படுது. உறுத்தல் ஏற்பட்ட உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த அவங்க இளைய மகன் அனுஜ் இருக்கிறான்னு அந்த பையனை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம மும்பைக்கு போகலாம், போய் அங்கே மும்பைக்கு போய் மும்பை காவல்துறையில் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரி கரண் கக்கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்லை, அவன் இருந்த இடத்த செக் பண்ணி பார்த்தாலே அவன் ஆள் அங்கே இல்லைங்கிறாங்க. ஸோ அவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விசாரித்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து இவங்க இங்கே ஏதோ ஒரு இடத்துல தங்கிக்கிட்டு அம்போலின்னு அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த அம்போலி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இது மாதிரி எங்களுடைய மகன் 5ஆம் தேதி எங்ககிட்ட பேசினான், அதோட சரி இன்னைக்கு தேதி 9 ஆகுது, இது வரைக்கும் தகவலே சொல்லலை, கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு போய் கொடுக்குறாங்க. அது கொடுக்கும்போதே அந்த அம்மா கூடவே என்ன சொல்லுது, அவனுக்கு இங்கே ரொம்ப நெருங்கிய நண்பர்கள்னு சொன்னால் சிம்ரன் சூடுன்னுட்டு ஒரு பெண்ணும் விஜய் பாலந்தேன்னுட்டு ஒரு ஆளும், இவங்க 2 பேர் தான் அவனுக்கு நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு சொல்லி அந்த தகவலையும் சொல்கிறாங்க. உடனே காவல்துறையை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சிம்ரன் சூடை தேடுறாங்க. தேடி கண்டுபிடிச்சி விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வர்றாங்க, விசாரிக்கிறாங்க. அந்த அம்மா கரண் கக்கடுன்றவங்க யாருன்னே எனக்கு தெரியாதுங்க, நான் அவரை பார்த்ததே கிடையாது, இந்த பேரே எனக்கு புதுசாக இருக்குது அப்படின்னு அந்த அம்மா 100% எனக்கும் அவருக்கும் கான்டாக்டே இல்லை அப்படின்ற மாதிரி எப்படி விசாரித்தாலையும் அந்த அம்மா அப்படியே தான் சொல்லுது. ஸோ அதனால் இதை விசாரித்து பயன் இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மாவை அனுப்பிச்சி விட்டுறாங்க. அனுப்பிச்சி விட்டுட்டு இதுக்கப்புறமே எப்படி இந்த கேஸ் எங்கே கொண்டு போகிறதுன்னே தெரியல. அவ்வளோ பெரிய மும்பையில் எப்படி இவன் எங்கே இருப்பான்றதை கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு காவல்துறைக்கு ஒரு திணறலாக ஆகுது. அவங்களுக்கு பல இடங்களில் பல மாதிரியாக அவங்க விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, மும்பையினுடைய ஒரு கிழக்கு பகுதி அந்தேரியில் அந்த இடத்துல சமர்த் ஆங்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இருக்குது. அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் கீழே யாரோ ஒருத்தர் கார் பார்க்கிங் பிளேஸில் நின்றுக்கிட்டு ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னுட்டு 1ஆவது மாடி ஜன்னல் பளிச்சுன்னு வெளிச்சம் வருது. வந்தோடனே அவர் என்ன நிமிர்ந்து பார்க்குறாரு. நிமிர்ந்து பார்க்கும்பொழுது அந்த ஜன்னல் கண்ணாடியில் ஒரு 5 விரல்கள் இரத்தக்கரையோடு பதிஞ்சிருக்கிறது மாதிரியாக தெரியுது. அந்த கை அந்த எதையாவது பிடிச்சி கொள்ளலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணும்போது இந்த ஜன்னல் கம்பியை பிடிச்சி அதை திறந்து குரல் கொடுக்கலாம் அப்படின்ற முயற்சி, அதில் அதை போட்டு இப்படி கையால் இது பண்ணும்போது அந்த மேலே இருக்கிற இருக்கு இல்லைங்களா திரைச்சீலை, அது கலண்டு கீழே விழுந்துடுது. அந்த விழுந்துடுது. அப்போ அவர் பார்க்குற காட்சி என்னென்னா, ஒரு முதியவரை மிருகத்தனமாக 2 இளைஞர்கள் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த காட்சி அவருக்கு ஒரு நிமிஷம் அவர் கண்ணில் படுது. அடுத்த நிமிஷம் அங்கே யாருமே அதில் தெரியல அவருக்கு. உடனே அவர் ஓடி போய் அங்கே அந்த மாதிரியான அடுக்குமாடி கட்டடங்களில் ஒரு இவங்க இருப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் செல் இருக்கும். ஸோ அங்கே போய் அதில் சம்மந்தப்பட்டவர்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி அந்த 1ஆவது மாடியில் நான் பார்த்தேன், ஏதோ ஒரு அபாயம் அங்கே இருக்கக்கூடிய முதியவருக்கு இருக்குது, அதனால் உடனே போய் பார்க்கணுன்னா. உடனே அன்றைக்கி அவங்க டியூட்டியில் இருக்கக்கூடிய அந்த காவலாளிகள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு மேலே கதவை தட்டுறாங்க.
கதவை தட்டின உடனே கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்தோடனே 2 பேர் ஒருத்தன் தள்ளி நீட்டி பார்த்துட்டு யாரோ ஒரு பெரியவர் ஒருத்தர் இங்கே இருக்காரு அப்படின்னு அவங்க ஆரம்பிக்கிறாங்க. பெரியவர்லாம் யாரும் இல்லைங்க. இல்லையே இருக்கிறாரு, அது யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க உங்களுக்கு, இங்கே இல்லை அவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கதவை சாத்திடுறான். அவன் கதவை சாத்தினத்துக்கு பின்னால் தான் இங்கே வெளியில் இருந்த அந்த இவர் அட்மினிஸ்ட்ரேட்டரு, அப்புறம் அவரை கூட்டிகிட்டு வந்த நபர், இந்த காவலாளிகள் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அவன் கதவை திறந்தானே அந்த ஆள், அவனுடைய ஷர்ட்டில் ரத்தக்கரை இருந்துச்சு இல்லை, நீங்கள் பார்த்தீங்களா? ஆமாம் நான் பார்த்தேன், அவன் காலில் கூட ரத்தக்கரை இருந்துச்சு அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறாரு. அப்படின்னா என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டை வெளியிலேருந்து சாவி இருக்கும் இல்லையா சென்ட்ரல் கண்ட்ரோலில், அதை எடுத்துகிட்டு வந்து வெளியிலேருந்து லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணிவிட்டு காவல்துறைக்கு தகவல் சொல்கிறாங்க. ஏன்னா வந்தால் உள்ளே தானே இருப்பாங்க, அரெஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. காவல்துறையிலேருந்து வர்றாங்க, வந்து கதவை திறந்துட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் தேடி பார்க்குறாங்க, ரத்த வெள்ளமாக இருக்குது தர. அப்புறம் ஒரு டாய்லெட்டுக்குள்ளே ஒரு பெரியவருடைய உயிரற்ற உடல் விழுந்து கிடக்குது. அதை தவிர வேறு யாருமே இல்லை. 2 பேர் வந்து ஜன்னலை திறந்துக்கிட்டு அதிலிருந்து வெளியேறி தப்பிச்சு இறங்கி போனதுக்கான இது அடையாளங்கள் தெரியுது. ஸோ இது எல்லாத்தையும் காவல்துறையினர் புகைப்படம் எடுத்துக்கிறாங்க, எல்லாம் செஞ்சுக்கிட்டு இந்த இறந்து போனவர் யார் அப்படின்ட்டு விசாரணையை அங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க. இது வேறு போலீஸ் ஸ்டேஷனு. ஆரம்பித்தா அந்த பெரியவர் பேர் வந்து அருண் டிக்கு. அவருக்கு அங்கே வந்து 3 அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அப்பார்ட்மெண்ட்டுன்னா அதெல்லாம் வந்து பாம்பேயில் வந்து இருக்கிறதுக்கு ஒரு வீடுன்றதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். சாதாரணமான ஒரு வீடு, ஒரு அறை அப்படின்றதே பெரிய கனவு. அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து ரொம்ப விசாலமான அறைகளோடு கூடிய பெரும் பணக்காரர்களுக்கு உண்டான இடம் அது. அதில் வந்து அவருக்கு 3 வீடுகள் இருக்குது, 3 ஃப்ளாட் இருக்குது அவருக்கு. அந்த 3 ஃப்ளாட்டையும் வந்து அவருடைய பையன் ஒருத்தர் இருக்கான், அனுஜ்னு சொல்லி. அந்த பையன் வந்து நடிக்கணும்னு அவனுக்கு ஒரு ஆசை. அதனால் மும்பையில் வந்து தங்கிட்டு இருக்கிறான். அந்த மும்பையில் தங்கிட்டு இருக்கும்போது அவனும் வந்து இந்த கிளப்புங்களுக்கு போகிறது, சினிமா ஃபங்க்ஷன்ஸுக்கு போகிறது, இது மாதிரிலாம் போயிட்டுருக்கிறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது அவனோட வந்து இந்த சிம்ரன் சூடுன்ற பெண்ணு பழகிறான். பழகி அவள் என்ன சொல்கிறா, எங்களுக்கு வந்து நானும் எங்கள் அண்ணனும் தான் இங்கே இருக்கோம், விஜய் ஃபேலண்டே இருக்கார், ஒரு பேர் சும்மா விஜய் ஃபேலண்டே, அவரும் வந்து சூடு தான், அங்கே 2 பேருக்கு இருக்கிறதுக்கே இடம் இல்லாத பெரிய தொல்லையாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இவங்கிட்ட. உடனே இவன் என்ன பண்ணுறான், ஒரு வீட்டை வந்து அவனுக்கு கொடுத்துட்றான்றான். அந்த விஜய் ஃபேலண்டே என்ன பண்ணுறான், அதை வந்து அவனுடைய மனைவின்னு சொல்லிட்டு ஒரு ஜெர்மன் லேடியை இன்ட்ரடியூஸ் பண்ணி அங்கே வந்து அந்த அம்மாவை தங்க வச்சுட்டு இன்னொரு இடம் 2வது வீடு காலியாக இருந்தது இல்லை, அதில் வந்து அவனுடைய நண்பர்கள் தனஞ்சய் ஷிண்டேன்னு ஒருத்தன், மனோஜ் கோஷ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தன். ஸோ அவங்க 2 பேரையும் அந்த இன்னொரு ரூமில் தங்க வச்சிடுறாங்க. தங்க வச்சுட்டு இவன் வந்து சொல்கிறான், இது மாதிரி நான் வந்து 2 ஆண்டுகளுக்கு லீஸில் வந்து ஒரு ஜெர்மன் லேடிக்கு வீடு வாடகைக்கு விட்டுருக்கேன்ப்பா அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு டெல்லிக்கு தகவல் சொல்கிறான். சரி, அவங்க அப்பாவும் சரி, யாராவது ஜெர்மன் லேடினாக்க நல்ல பெரிய அளவில் வாடகை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து இந்த தனஞ்சய் வீடு விட்டுருக்கேன், அவன் வந்து 5 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டு இருக்கான், மாதம் 30,000 ரூபா கொடுத்துருவாங்க அவங்க அப்படின்னாலாம் அவன் சொன்னான். ஆனால் இவன் சொன்னானே தவிர எந்த பணமுமே வரல. அந்த 2 வீட்டில் இருந்தும் எந்த பணமுமே வரல. அவ்வளோ பெரிய வீடு, மும்பை மாதிரியான ஒரு இடத்துல ஒரு லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட்டு, அது இந்த மாதிரி அந்தேரி பகுதி அப்படின்னாக்க அங்கே வந்து இப்படி வேஸ்ட்டாக போகிறது அவரால் தாங்கிக்கவே முடியல. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, டெல்லியிலேருந்து புறப்பட்டு வந்து அந்த தனஞ்செய்யும் இன்னொருத்தனும் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை வந்து வீட்டை விட்டு காலி பண்ண நீன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் அவர் உள்ளே போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறாரு அந்த அருண் டிக்கு. அப்படி இப்போ லாக் பண்ணிக்கிட்டு வரதான் திருப்பவும் அந்த தனஞ்செய்யும் அவனுடைய நண்பன் மனோஜும் வந்து காலிங் பெல் அடித்து உள்ளே வந்து பலுக்கட்டாயமாக உள்ளே வந்து நுழைஞ்சி அவரை வந்து கொலை பண்ணிடுறாங்க. ஸோ அப்படியாக தான் அந்த இது நடக்குது. ஸோ இந்த விஷயத்தை வந்து இப்படியாக இந்த ஃப்ளாட்டில் நடந்ததை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி இவன் வந்து யார் மூலமாக வந்தான், விஜய் ஃபேலண்டே மூலமாக வந்தான்,
விஜய் ஃபேலண்ட்டை தான் மற்ற 2 வீடுகளையும் வாடகைக்கு கொடுத்துருக்க சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் விசாரிக்கிறாங்க. விஜய் ஃபேலண்ட்டை போய் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும்போது பார்த்தாங்கன்னா அவங்க காவல்துறையை அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. என்னென்னா இந்த விஜய் ஃபேலண்ட்டை யார் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாக்க இவன் வந்து 1988 மும்பைக்கு வர்றான். அப்போ ஒரு 9ஆம் வகுப்பு மட்டுமே படித்த ஒரு நபர், அவனை ஒரு சிறுவன் சொல்லலாமா, அப்படி தான் வந்து வர்றான். அவனுடைய ஊர் வந்து சிப்லுன்னு சொல்லிட்டு ஒரு கிராமம். அது வந்து மும்பை கோவா நெடுவழி இருக்குங்களா, அந்த பாதையில் ஒரு சிறிய ஊர். அது சிறிய ஊர்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நல்ல வியாபாரம் அது இதெல்லாம் தாராளமாக நடந்துக்கிட்டு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு ஊர் தான். அந்த ஊரில் இருந்து தான் இவன் இங்கே வர்றான். இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறான், பள்ளிக்கூடத்தில் இதில் சேர்ந்து பள்ளிக்கல்வி முடிச்சுட்டு அது முடித்த கையோட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு கோர்ஸ் படிக்கிறான். ஏன்னா அவனுக்கு ஒரு கனவு இருக்குது. அது என்னென்னா இந்த 5 நட்சத்திர விடுதிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, 5 நட்சத்திர ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோட்டல் செயின் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஒரு இங்கே இருக்கும், அதே இன்னும் பல ஒரு 16 ஊர்களில் இருக்கும். அல்லது மும்பை மாதிரியான ஒரு பெரிய டவுனில் வந்து அந்த டவுனுக்குள்ளேயே அது ஒரு 10 இடத்துல இருக்கும். அந்த மாதிரி செயின் ஆஃப் ஹோட்டல்ஸு, அதுபோல் செயின் ஆஃப் ஹோட்டல்ஸை உண்டாக்கணும், அதுதான் அவனுடைய கனவு. அதேபோல் வந்து ரொம்ப லக்ஸுரி ரெஸ்டாரண்ட்ஸை உண்டாக்கணும் அப்படின்றது தான் அவனுடைய ஆசை. ஸோ அதனால் அவன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு படிக்கிறான். படிச்சுட்டு ஜுஹு பீச், அது வந்து பாம்பேயில் ஒரு முக்கியமான இடம், பெரும்புள்ளிகள் நடமாடக்கூடிய ஒரு இடம் அது. ஸோ அந்த ஜுஹு பீச்சில் வந்து காப்பர் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு, அதுவும் வந்து ரொம்ப ஒரு ஹை கிளாஸ் ரெஸ்டாரண்ட் தான். அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலைக்கு சேர்றான். வேலைக்கு சேர்ந்து அதனுடைய நிர்வாகியாக ஆகிறான். ஸோ அங்கே நிறைய பார்ட்டிஸ் எல்லாம் நடக்கும், ஐபிஎல் பார்ட்டிஸ் எல்லாம் வருது, நிறைய பேர் பெரிய மனிதர்கள் வருவாங்க. இந்த சிம்ரன் சூட் வந்து அங்கே தான் வர்றா. இந்த சிம்ரன் சூட் அங்கே வரும்போது 1998 அவளை இவன் சந்திக்கிறாங்க. அந்த சிம்ரன் சூடை சந்திக்கிறான். சந்திச்சுட்டு இந்த சிம்ரன் சூடு வந்து அவளுடைய பூர்வீகத்தை பார்த்திங்கன்னா அவள் வந்து ஜலந்தர், பஞ்சாப் இருக்குங்களா, ஜலந்தர் கார பொண்ணு. அவங்க அம்மா வந்து ஆசிரியர் தொழிலில் இருக்காங்க. அவங்க அப்பா வந்து கல்லூரி பேராசிரியர், ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறாரு. ஸோ நல்ல வசதியான வாழ்க்கை தான். ஸோ இந்த பொண்ணை நல்ல பெரிய பள்ளிக்கூடத்தில், அந்த பக்கத்தில் லயலா ஸ்கூல்னு ஒன்று இருக்குது, அந்த ஸ்கூலில் தான் போட்டு இந்த பொண்ணை படிக்க வைக்கிறாங்க. இந்த அம்மா வந்து காலேஜுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ டிகிரி வாங்கிடுறாங்க. டிகிரி வாங்கிட்டதுக்கு பின்னால் இவங்க பள்ளி கல்ச்சுரல்ஸு அது இதில் எல்லாம் இவங்க கலந்துக்குவாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு. அதனால் எல்லாரும் வந்து சொல்லுவாங்க ஊரில், நீ அவளை மாதிரி இருக்க, நீ இவளை மாதிரி இருக்க, நீ நடிக்க போனீன்னாக்க அவளையெல்லாம் தூக்கி சாப்பிட்ருவேன் இப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் சுமாராக இருக்கிற பொண்ணுங்க எல்லாருக்குமே காதில் இந்த மாதிரி வாசகங்கள் விழும். ஸோ அதே மாதிரி இவளுக்கும் உடனே அதை நம்பி தன்னுடைய மனக்கோட்டைகளை, கற்பனை கோட்டைகளை கட்ட ஆரம்பித்து தன்னுடைய எதிர்காலம் வந்து சினிமா நடிகையாக ஆகிறதுல தான் இருக்குது, அதில் வெற்றி பெறுவதில் தான் இருக்குது. அதை இங்கே இருந்துக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது, மும்பைக்கு போனால் தான் ஆச்சு அப்படின்ட்டு ஒரே பிடிவாதம் பிடிக்கிறார். அவங்க அப்பா அம்மாவுக்கு அது வந்து அவ்வளவு மனசுக்கு திருப்தியாக இல்லை. அவங்க சொல்லி பார்க்குறாங்க, எங்களுக்கு பிடிக்கல இது அப்படி நம்ம சொல்லிக்காங்க. ஆனால் இவளுக்கு வந்து அது கேட்குற மனசு இல்லை. அவங்க பேச்சு கேட்காம அவங்களுக்கு தெரியாமல் மும்பைக்கு வந்துடுறா. மும்பைக்கு வந்துட்டு எங்கேயோ நண்பர்கள் அவங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கிட்டு இருந்தேன். மாடலாக, ஒரு மாடல்னால் பெரிய அளவில் இல்லை, ஒரு சிறிய அளவில் சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸுக்கு மாடலாக இருக்கிறது. அது மாதிரி ஒரு பொடி நடிகையாக ஒரு ஓரத்தில் நிற்கிறது, அந்த மாதிரி கதாபாத்திரங்களில் நடிக்கிறது, அந்த மாதிரியான இது ஆரம்பத்தில் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னாக்கா, இந்த பெரிய மனிதர்கள் நடத்தக்கூடிய பார்ட்டியில் ஃபேஷனாக ட்ரெஸ் பண்ணிட்டு நடக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆள் தேவையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆளாக போவ வருவாள். அப்புறம் இவனுடைய ரெஸ்டாரண்ட்டில் வந்து நடக்கக்கூடிய
எல்லா பார்ட்டிலையும் இவ இருப்பாள். அந்த பார்ட்டிக்கு வரக்கூடிய பெரிய மனிதர்கள், நடிகர்கள் அவங்களோட எல்லாம் புகைப்படம் எடுத்துக்கிட்டு அதை வந்து தன்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டு தனக்கு அவங்களோட எல்லாம் கான்டாக்ட் இருக்கிறது மாதிரியாக அந்த நடிகர் சொல்லுவாங்க, அவங்கள தெரியும் இவங்களுக்கு தெரியும், அப்படி ஒரு குரூப்பு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி காமிச்சிக்கிறது. இது இப்படியாக தான் அவளுடைய வாழ்க்கையே போகுது. ஸோ இதை பார்த்துட்டு தான் இந்த விஜய் வேலண்டைன் என்ன சொல்கிறான், இந்த பொண்ணு வந்து நம்ம படிக்க வளையிறா அவள். ஸோ அதனால் இவ்வளோ வச்சு நாம் நம்மளுடைய திட்டங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு அவன் இந்த விஜய் வேலண்டைன் திட்டம் போடுறான். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.